ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உபஜயஸ்தானம்னு பேர். இப்போ ஏழச்சனி முடிஞ்சிடுச்சின்னு நினைப்பீங்க. முடிஞ்சிச்சு தான், இருந்தாலும் அவர் பக்ரமாக இருக்கிறதால முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ 7.5 நடப்பதாக ஒரு நிலை. பயம் வேண்டாம். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பயப்படவே தேவை. சூப்பராக இருக்கும் நேரம், அருமையான நேரம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் அதான் சனி பகவான் கெடுதல் பண்ணுவார். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்க, மற்ற கிரகங்கள் இருக்குது. இன்னும் 9 கிரகங்கள் இருக்குது. 9 பேரும் நம்மளை தாங்கி பிடிக்கிறாங்க. அதில் சனி பகவான் இப்போ கொஞ்சம் கெடுதல் பண்ணக்கூடிய நேரம். உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குதுன்னா பயப்பட வேண்டாம். அப்போ அதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதனை பற்றி சொல்லிட்டோம். தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும், அதுதாங்க முக்கியம். தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குமா, நல்லது நடக்குமா, மனுஷனுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயமே இதுதான். இந்த வாரம் எப்படி இருக்குங்க, எங்கள் தொழில் எங்கள் உத்தியோகம் எப்படி இருக்குங்க, அதுதானே கேட்க வரீங்க. ஸோ இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. இந்த 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 5ங்கிறது திரிகோணம், 10ங்கிறது கேந்திரம். அப்போ இந்த ராசிக்கு யோகாதிபதி அவர் சுக்கிரன். அப்போ அவர் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. அப்போ அது அமக்கலமாக இருக்குது. தொழில் அந்த இடத்த குரு பார்க்குறார், அந்த அதிபதி நல்லா இருக்கார். அப்போ வேறு என்னங்க வேணும், சூப்பராக இருக்கும். தொழில் பிரம்மாண்டமாக செல்லும். நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் நல்லதே நடக்க போகுது. எந்த ஒரு பின் பாயிண்ட்டும் பிரச்சனை இருக்காது. சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா, அது நடக்கும். எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைக்காதுங்க. யார் லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் இருப்பீங்கள, அவங்களுக்கு நல்லது நடக்கும் தான் சொல்கிறோம். ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு. மற்றபடி ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், முயற்சி பண்ணி இருப்பீங்க. இப்படி பதவி உயர்வு, பதவி பூர்வ புண்ணியானாம், அதுதாங்க ரொம்ப முக்கியம். அற்புதமான ஒரு அந்த ஜாதகத்தில் முதல் வரி எழுதுறதே பிள்ளையாசிரிக்கு அடுத்தது இதான் எழுதும். போன ஜென்மத்து பலன்படி தாங்க அந்த ஜென்மத்தில் நம்ம வேலை பார்க்குறோம். எல்லாரும் சாதாரணமாக தான் பிறந்தோம், எல்லாரும் தான் படித்தோம். ஆனால் ஒரு சிலர் அதிகாரியாக இருக்கிறாங்க,
ஒரு சிலர் கடைநிலையில் அவருக்கு டோர் திறந்து விடுற வாட்ச்மேனாக பியூனாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? எல்லாம் படித்தது ஒரே ஸ்கூலாக கூட இருக்கலாம், ஒரே பாடமாகவும் இருக்கு. பட் இருந்த போதிலும் போன ஜென்மத்து பலன்படி இந்த ஜென்மத்தில் இவர் இதை அனுபவிக்கணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அமையுது. அது 10ஆம் இடம் குரு பார்க்குதுன்னா சூப்பர். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர்னே சொல்லணும். அருமையாக இருக்கும். தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டம். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நேரத்தை கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொழில்னால் ஒருத்தரை குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் தொழில்னால் தொழில் தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் டீ கடை வைப்பார், ஒருத்தர் வேறு ஒரு அதாவது ஒவ்வொன்றும் ஒரு சைக்கிள் ஷாப் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல் கடை வைக்கலாம், இல்லை பார்த்திங்கனாக்கா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், 2 வீலர் இது பண்ணலாம், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வைக்கலாம், ஷோரூம் வைக்கலாம். இப்படி எவ்வளோ இருக்குது. தொழிலெலாம் நிறைய தொழில் இருக்குது. அப்படி நீங்கள் தொழில் ஒரு 100கணக்கான இருந்த தொழில் நீங்கள் லட்சக்கணக்கான தொழில், இப்படி கூட ஒரு தொழில் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நிறைய தொழில் வளர்ந்து போச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பதவி உயர்வு தானே முக்கியம். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் பதவி உயர்வு கிடைச்சா அவங்க ஒரு சாதாரண கிளர்க்காக இருக்கிறவங்க பெரிய லெவலில் போஸ்டிங்கில் வரக்கூடிய நிலை வரும். ஸோ இப்படி தான் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது தொழில் உத்தியோகம், தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். இல்லை உத்தியோகம் படித்து முடித்து இளைஞர்கள் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன், அதையும் நம்ம செய்யலாம். இப்படி 10ஆம் இடம் வலுத்திருக்கு. அப்போது 10ஆம் இடம் வலுத்தா 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வருமானம் சிறப்பாக இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் போது 10ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தையும் பார்க்குது. 2ல் ராகு உட்காந்துருக்கார். அவர் இருக்கிறத பெருசு பண்ணுவார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு கூட வர வைப்பார். அவர் 2ல் ராகு இருந்தால் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வீண் வாதம். இப்போ அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒருத்தர் கோபமாக பேசுகிறாரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சரியாயிடும் பாருங்கள். வீண் வாக்குவாதத்தை நீங்களே பெருசாக்கி நீங்கள் பூதி வெடிக்கிற மாதிரி ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் 2ல் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் பேசுவதை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு அந்த சனி பகவான் பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். பிள்ளைகளுடைய இடம் அது புத்திர புத்திரிகள் ஸ்தானம். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். படிக்கிற இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது பண வரவு வரும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எல்லோரும் சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மைண்டில் ஏதோ ஒன்று ஓடும், ஏதோ ஒரு பிரச்சனை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டீங்க, ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 6ல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட எதிரிகள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடையவன் 7 இருக்கார் அப்படின்னா சுக்கிரன், அவர் 5க்கு உடையவன் 7 இருக்கார், ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை வரும். அது லவ்கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இதில் பாருங்கள், புதன் 2 நாள் அங்கே இருக்கார், அதுக்கப்புறம் இங்கே கேதுவோட 3 நாள் 5 நாள் இங்கே வந்துடுறார், சூரியனோட இணைகிறார். இருந்தாலும்
இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது வரும். ஏற்கனவே இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு வாங்கியிருப்பீங்க, அதில் கூட டாக்குமெண்ட் பிரச்சனை புதுசாக நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படிப்பா இதை விட்டுட்டோம் நான் அப்படின்னு. அதுபோல் இப்போ ஏதாவது ரீஸ் பண்ணுறவங்க, இடத்த பதிவு பண்ணுறவங்க, இடமோ வீடோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த பதிவு விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். இது எழுத்து பிழை வரும், வேறு ஒன்றும் இல்லை. எழுத்து பிழை வரும், இல்லை சர்வே நம்பர் மாற்றி கூட போட்டு 423க்கு 432 டைப் அடிச்சுட்டு நீங்கள் பார்த்து கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது ஒரு பெரிய இது இல்லை, இஷ்யூ இல்லையா? இதுபோல் டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அதாவது டாக்குமெண்ட்டில் எரர் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்பர்கள் ரொம்பவும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இவங்க மகர ராசி அன்பர்கள். உழைப்பு, உண்மையான உழைப்பு, அதான் அங்கே முக்கியம். இந்த சில பேர் வந்து வேலை செய்யாமல் செஞ்சுன்னு காட்டிப்பாங்க, அப்படிலாம் இல்லாமல் உண்மையாக உழைக்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி வீடுங்க, அவங்கக்கிட்ட உண்மையிலேயே அந்த உழைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி எப்போவுமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க பாருங்கள், அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரும். இரும்பு சார்ந்த தொழிற்சாலை, இரும்பு சார்ந்த பற்றை, இரும்பு சார்ந்த இடங்கள், வண்டி, 2 வீலர் 4 வீலர், மற்றபடி கனரக வண்டி வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவோமே, அவங்க யாராக இருந்தாலும் இல்லை மிஷின் ஆப்ரேட்டர், ஒரு தொழிற்சாலையில் மிஷின் ஆப்ரேட்டர் இருக்கார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள். ஏன்னா ஏதோ அடிபடவோ இல்லை ஸ்க்ராச்சஸ் ஆகவோ இல்லை கீழே விழுந்து மழைக்கு அடிச்சு கீழே விழவோ ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் நல்ல சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது, எந்த குறையும் இல்லை. 8க்குடையவன் சூரியன் ஆட்சி பெறுகிறார். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதான் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவு தான் ஏற்பட போகிறது, குறை ஒன்றும் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்குறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு செய்வீங்க. இல்லை இடமே வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், துறவு வாங்கலாம், வீடு ஃப்ளாட்டு வாங்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று. அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்து செய்யுங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை வரலாம்னு சொல்லணும், எரர் வரும் அப்படின்னு. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருதுங்க. இந்த சந்திராஷ்டம நாளில் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, எந்த பிரச்சனையும், அதாவது நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல யாராவது பிரச்சனை பண்ண வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சாதுவாக இருந்து அதை சரி பண்ணக்கூடிய, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி 2ல் ராகு இருந்து குரு பார்க்குறார். பேசுவதில் எச்சரிக்கை தேவைன்னு நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.